எல்லா தமிழ் மக்களுக்கும் என்னுடைய வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ட்ரெடிஷ்னலாக இருக்கிற ஹெல்த்தியாக இருக்கிற ஒரு ரெசிபி தான் சிந்தாமணி அப்பம். ரொம்ப ஈஸியாக செஞ்சு எடுத்துக்கலாம், அதே மாதிரி ரொம்ப ஹெல்த்தியுமாக இருக்குது. இது கூட சைட் டிஷ்ஷாக ஒரு வெங்காய கார சட்னி கூட நான் ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். எந்த சட்னி வேணாலும் நீங்கள் ரெடி பண்ணலாம். நான் ஒரு வெங்காய சட்னி ரெசிபி கூட இது கூட ஆட் பண்ணியிருக்கேன். எப்படி செய்யலான்னு பார்த்துட்டு வரலாம். அதுக்காக முதல்ல கொஞ்சம் ஐட்டம்ஸ் ஊற வைக்கணும். அரை கப் அளவுக்கு பச்சை அரிசி, தோசைக்கெல்லாம் எடுக்கிற அதே பச்சை அரிசி அரை கப் அளவுக்கு. அரை கப் அளவுக்கு இட்லி அரிசி, அரை கப்புனா அப்ராக்சிமேட் 100 கிராம் அளவுக்கு இருக்கும். கூடவே 1/4 கப் அளவுக்கு துவரப்பருப்பு, சாம்பாருக்கெல்லாம் நம்ம சேர்க்கிற பருப்பு இருக்கு இல்லைங்களா, அது 1/4 கப் அளவுக்கு. 1/4 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு, போலிக்கெல்லாம் நம்ம எடுக்கிற பருப்பு 1/4 கப் அளவுக்கு. 1/4 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு, மூங் தால் இருக்கு இல்லைங்களா, அது 1/4 கப் அளவுக்கு. இனி இது எல்லாமே கழுகி எடுத்துக்கலாம். ஒரு 3 to 4 டைம் நல்லா கழுகி எடுக்கணும். அதுக்கப்புறம் தாராளமாக தண்ணி ஊற்றி நம்ம இது ஊற வைக்க போகிறோம். இதில் ஊற்றி இருக்கிற இதே தண்ணியில் தான் நம்ம இதை அரைச்சி எடுக்கிறது. அதனால நல்லா கழுகணும். நல்லா கழுகினதுக்கு அப்புறம் தான் நிறைய தண்ணி ஊற்றி வைக்கணும். அதுக்கப்புறம் நம்ம இது மூடி வச்சுக்கலாம். மூடிட்டு ஊற வைக்க போகிறேன். ஊறுறது கொஞ்சம் அதிகம் டைம் நம்ம ஊற வைக்க வேண்டியது இருக்கும். ஒரு 10 மணி நேரம் மினிமம் ஊற வைக்கணும். கிளைமேட் பார்த்துட்டு தான் இது ஊறுறதுக்கான டைம் கரெக்டாக சொல்ல முடியும். இது நைட்டு நான் ஊற வச்சது, காலையில் 11 மணிக்கு தான் இப்போ இது எடுத்திருக்கு. ஒரு 12 மணி நேரம் இப்போ இது ஊறி இருக்கு. இந்த தண்ணி கொஞ்சம் இதே மாதிரி நுர மாதிரி வந்திருக்கு, லைட்டாக புளிச்சிருக்கு. இந்த மாதிரி இருக்கிற இந்த தண்ணியில் அரைச்செடுக்கும் போது தான் சிந்தாமணி அப்பம் நமக்கு நல்லா பர்ஃபெக்டாக சாஃப்டாக கிடைக்கும். இனி இது நம்ம மிக்ஸி ஜாருக்குள்ளே மாற்றி புளிச்ச தண்ணியிலிருந்து தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி மாவு ரொம்ப லூஸ் ஆகி போகாமல் ஒரு மீடியம் கன்சிஸ்டன்சியில் அரைச்செடுத்துக்கோங்க. அரைச்செடுக்கும்போது மாவு ரொம்ப ஃபைன் பேஸ்ட் மாதிரி ஆகி போகக்கூடாது. கொஞ்சம் தறி இருக்கணும். ரவா சைஸுக்கு சின்ன சின்ன தறி அதுக்குள்ளே இருக்கணும். அப்போ தான் அப்பம் சிந்தாமணி அப்பம் நல்லா சாஃப்டாக கிடைக்கும். இப்போ நம்ம அரைச்சி எடுத்துருக்கு. கன்சிஸ்டன்சி ரொம்ப லூஸாகவும் இல்லை, ரொம்ப கட்டியாகவும் இல்லை. நான் இப்போவே இதில் கொஞ்சம் உப்பு சேர்த்து கலக்கி எடுத்துருக்கு. அதுக்கப்புறம் கொஞ்சம் நம்ம இதை ரெஸ்ட்டுக்காக வச்சுருவேன். அதுக்கப்புறம் வேணா மட்டும் உப்பு மறுபடியும் சேர்த்துக்கலாம். இதோட அரைச்செடுக்கும் போது பாருங்கள், ரொம்ப ஃபைனாக போகலை, சின்ன சின்ன ரவா சைஸுக்கு தறி அதில் இருக்குது. அதே மாதிரி நம்ம புளிச்ச தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்ததுனால இது நிறைய இப்போவே நிறையா தான் இருக்குது. இனி இது ஒரு 3 மணி நேரமாவது மினிமம் மூடி வைக்கணும். 3 to 4 மணி நேரத்துக்குள்ளே இது நல்லா பொங்கி வந்துடும், சாஃப்டாக வந்துடும். இப்போ பாருங்கள், 3 மணி நேரம் தான் ஆயிடுச்சு. அதுக்குள்ளவே இது இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக பொங்கி வந்திருக்கு. நீங்கள் ஊற வச்சு தண்ணி ஊற்றி அரைக்கும்போது சில டைம் ரொம்ப ஊறி போயிடுச்சு, ரொம்ப ஒரு லைட்டாக ஸ்மெல் வருது, இல்லை ரொம்ப புளிப்பாய் அதிகமாக போயிடுச்சு அப்படின்னா பாதி அந்த தண்ணி ஊற்றி பாதி சாதாரணமாக இருக்கிற பச்சை தண்ணி ஊற்றிட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. அதெல்லாம் கிளைமேட் பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ரொம்ப குளிராக இருந்தால் 15 மணி நேரம் ஆகும் நல்லா புளிச்சு கிடைக்கிறதுக்கு. அதெல்லாம் பார்த்து பண்ணிக்கோங்க. மாவு நல்லா கலக்கி எடுத்து வச்சுருக்கு. அதுக்கப்புறம் இதில் கொஞ்சம் தாளித்து நம்ம ஊற்ற வேண்டியது இருக்குது. அதுக்காக நான் இதில் தேங்காய் எண்ணெய் தான் எடுத்துருக்கு. கொஞ்சம் தேங்காய் எண்ணெய், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு, கூடவே ஒரு 8 to 10 சின்ன வெங்காயம் சின்ன பீஸாக கட் பண்ணி சேர்த்துருக்கு. காரத்துக்கு தகுந்த மாதிரி 2-3 பச்சை மிளகாயும் சின்ன பீஸாக கட் பண்ணியிருக்கு. இது எதுவுமே ரொம்ப ட்ரை ஆகி போகக்கூடாது, கலரும் மாறி போகக்கூடாது. கொஞ்சம் சாஃப்டான மட்டும் போதும். அதுக்கப்புறம் நம்ம இதை மாவில் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு நல்லெண்ணெய் பிடிக்கும் அப்படின்னா நல்லெண்ணெயிலே இந்த மாதிரி வறுத்து சேர்த்துக்கோங்க. நான் இப்போ தேங்காய் எண்ணெய் தான் எடுத்துருக்கேன். எண்ணெய் ஃபுல்லாக மாவில் மிக்ஸ் ஆகிற வரைக்கும் மெதுவாக நல்லா கலக்கி எடுத்துக்கோங்க. இனி இதை நம்ம அப்பம் செய்ய ஆரம்பிச்சுக்கலாம். இதே மாதிரி குழியாக இருக்கிற இதுக்கு என்ன சொல்லுவாங்க, உண்ணியப்ப சட்டின்னு சொல்லுவேன், பனியாரக்கல், இதுக்கு நீங்கள் என்ன சொல்கிறது எனக்கு தெரியல. இந்த மாதிரி குழியாக இருக்கிற பாத்திரத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எல்லா குழியிலும் நான் ஊற்றி இருக்கு. அதுக்கப்புறம் மாவு தேவையான அளவுக்கு மாவு ஊற்றி மீடியம் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டே வேக வச்சுக்கோங்க. சிந்தாமணி அப்போ மோஸ்ட்லி செய்கிறது நல்லெண்ணெய் ஊற்றி தான். நான் இப்போ இதில் தேங்காய் எண்ணெய் தான் ஊற்றிருக்கு.
இங்கே வந்து சில பேருக்கு நல்லெண்ணோட டேஸ்ட்டு பிடிக்காது, அதனால நான் இப்போ எல்லாத்துலேயுமே தேங்காய் எண்ணெய் தான் எடுத்துருக்கேன். உங்களுக்கு நல்லெண்ணெய் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் நல்லெண்ணெயிலே செஞ்சு எடுத்துக்கோங்க. நான்ஸ்டிக் பேனாக இருக்கிறதுனால மீடியம் ஹை ஃப்ளேமில் வச்சதுக்கப்புறம் இது ஒன்றும் அடியில் ஒன்றும் அடி பிடிக்கலை, ரொம்ப கருகியும் போகலை. நீங்கள் எடுக்கிற பாத்திரம் பார்த்துட்டு இரும்போட பாத்திரம்லாம் இருந்துச்சுன்னா தீ வந்து கொஞ்சம் கம்மியாக வைக்க வேண்டியது இருக்கும். அதை பார்த்துட்டு தீயை அட்ஜஸ்ட் பண்ணி 2 சைடும் இதே மாதிரி கோல்டன் கலர் வந்ததுக்கு அப்புறம் எடுத்துக்கலாம். ரொம்ப நேரம் வச்சிருச்சு அப்படின்னு இது வந்து கட்டியாகி போயிடும். இந்த மாதிரி ஒரு லைட் கலர் வரும்போதே எடுத்துருச்சு அப்படின்னா நல்லா சாஃப்டாகி கிடச்சிடும். சிந்தாமணி அப்பம் நம்ம ரெடி பண்ணி எடுத்துருக்கு. நம்ம எடுத்திருக்கிற அந்த ஒரு அளவில் 30 சிந்தாமணி அப்பம் இதே மாதிரி பண்ணி எடுத்து வச்சுருக்கு. இனி இதுக்கு ஒரு சைட் டிஷ் வேணும். சைட் டிஷ் இப்போ நிறைய சட்னி இருக்குது, கார சட்னி. அதில் உங்களுக்கு எது பிடிக்குமோ அது நீங்கள் எடுத்துக்கலாம். இன்றைக்கி ரொம்ப சிம்பிளாக இருக்கிற ஒரு வெங்காய சட்னி. 3/4 கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் ஒரு மிக்ஸி ஜாருக்குள்ளே போட்டிருக்கு. காரத்துக்கு தகுந்த மாதிரி 3 to 4 வரமிளகாய் அதுக்குள்ளே சேர்த்துருக்கு. இது 2 மட்டும் போதும். நல்லா அரைச்சிக்கோங்க. இது வந்து மிக்ஸியோட ஜார் சின்ன சைஸ் எடுத்தால் தண்ணி எதுவுமே ஊற்றாமல் நல்லா அரைச்சி எடுக்க முடியும். இல்லை உங்களுக்கு தண்ணி ஊற்றி தான் அரைக்க முடியுது அப்படின்னா லைட்டாக கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கும், இல்லை இருந்தால் கசப்படிக்கும். ரொம்ப அதிகமாக தண்ணி ஊற்றி அரைச்சிருச்சுன்னா கசப்படிக்கும். நல்லா அரைச்சி வச்சதுக்கப்புறம் ஒரு கடாயில் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு, 2 நல்லா வறுத்தெடுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை, நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற வெங்காயம் அதுவும் இதுக்குள்ளே ஊற்றி நல்லா கலக்கி எடுத்துக்கோங்க. வெங்காயம் நம்ம பச்சையாக அரைச்சி எடுத்து ஊற்றி இருக்கிறதுனால கொஞ்சம் நேரம் கொதித்து வற்ற வேண்டியது இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றிக்கோங்க. இல்லை உங்களுக்கு எவ்வளோ இதோட அந்த சட்னியோட திக்னஸ் எந்த அளவுக்கு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் தண்ணி ஊற்றி தேவையான அளவுக்கு உப்பும் போட்டு நல்லா கலக்கி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் மீடியம் லோ ஃப்ளேமில் நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. நம்ம இதில் வெங்காயம் மட்டும்தான் சேர்த்துருக்கு, அதனால் வெங்காயத்தோட ஒரு குத்தல்னு சொல்லுவேன் மலையாளத்தில், அது இருக்கும். புளி எதுவுமே சேர்க்கலை. அந்த டேஸ்ட்டு கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணுறதுக்காக 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை கூட நான் இதில் சேர்த்துருக்கு. தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்து நல்லா கலக்கி எடுத்து கொஞ்சம் நேரம் கொதித்து வற்றினதுக்கப்புறம் நம்ம இதை தீ ஆஃப் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இன்றைக்கி நம்ம ரெடி பண்ணியிருக்கிற இந்த 2 ரெசிப்பியுமே ரொம்ப பழைய கால ரெசிப்பியாக இருக்குது. ரொம்ப ஈஸியாக இருக்குது, அதே மாதிரி ஹெல்த்தியாக இருக்குது, ரொம்ப டேஸ்டியுமாக இருக்குது. உங்களுக்கும் இது பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிடுங்க. இந்த சமையல் பிடிக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் இதுவரைக்கும் நம்ம சேனலுக்கு கொடுத்துட்ருக்கிற சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உடனே பார்க்கலாம் இன்னொரு ரெசிப்பியோட. அது வரைக்கும் வணக்கம்.